தமிழகத்தில் 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியல் முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 19 நடக்கிறது. தேர்தல் பதிவாகும் வாக்குகளை ஜூன் 4 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய 27 கடைசி நாள். வேட்புமனுக்கள் 28 பரிசீலனை செய்யப்படும். வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு 30 கடைசி நாள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை இடம்பெறுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது மிகவும் சுமூகமாக நடந்து கூட்டணி கட்சிகளுக்கு தமிழகத்தில் 18 தொகுதிகளும், புதுச்சேரியில் ஒரு தொகுதி என 19 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவை எவை எந்த தொகுதிகள் என்பது தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. அதாவது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, பெரம்பலூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் தனி, அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நீலகிரி தனி, கோவை, பொள்ளாச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, தென்காசி தனி ஆகிய தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. கடந்த முறை திமுக போட்டியிட்ட திருநெல்வேலி, திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக புதிதாக கோவை, தேனி, ஆரணி, ஈரோடு தொகுதிகள் திமுக போட்டியிடுகிறது. மேலும் கடந்த முறை திமுக கூட்டணியில் பெரம்பலூரில் ஐஐகே கட்சி போட்டியிட்டது. இந்த முறை இந்த கட்சி திமுக போட்டியிடுகிறது. இந்த 21 தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை தமிழ்நாடு முதல்வருக்கும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிடுகிறார். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அதிகமானவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது என தெரிகிறது. கோவை, தேனி, ஆரணி, ஈரோடு ஆகிய 4 தொகுதிகளுக்கும் புதிய வேட்பாளர்கள் களமிறங்கப்படுகிறார்கள். தேர்தல் அறிக்கை அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், திமுக விவசாய அணி செயலாளர் AKS விஜயன், திமுக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் அமைச்சர் BTR பழனிவேல்ராஜன், திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அமைச்சர் DRB ராஜா, திமுக வர்த்தகர் அணி துணைத் தலைவர் கோவி செலியன், KRN ராஜேஷ்குமார் MP, திமுக மாணவர் அணி செயலாளர் CVM எழிலரசன், MLA திமுக அயலக அணி செயலாளர் MM அப்துல்லா, MP திமுக மருத்துவ அணி செயலாளர் மருத்துவர் எழிலன், நாகநாதன், MLA சென்னை மாநகர மேயர் பிரியா ஆகியோர் 17 கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் பிப்ரவரி மாதம் 5 முதல் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார்கள். இதில் எழுத்துப்பூர்வமாக மனுக்கள் வாங்கியதுடன் தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கோரிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் தொலைபேசி வாயிலாக 18,000க்கும் மேற்பட்ட அழைப்புகளும் 2,500க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல்களும் சமூக ஊடகங்கள் வாயிலாக 4,000க்கும் மேலான பரிந்துரைகளும் பெறப்பட்டிருந்தது. அண்ணா அறிவாலயத்திற்கு 600க்கும் மேற்பட்ட கடிதங்கள் பரிந்துரையாக வந்திருக்கிறது. 40 தொகுதிகளுக்கு சென்று மக்களின் எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த குழுவினர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் பிரச்சனை, NLC விரிவாக்கம், வங்கி கடன்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற இருக்கிறது. பெண்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களும் இதில் இடம்பெறுகிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை இந்த முறை கதாநாயகியாக கூட இருக்கலாம் என கனிமொழி ஏற்கனவே கூறியிருந்தார். அதன்படி தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அம்சங்களை இடம்பெற செய்து முதல்வர் ஸ்டாலின் நகலை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலினிடம் அவர் சில திருத்தங்களை செய்தவுடன் புதிய அம்சங்கள் சிலவற்றையும் இடம்பெற செய்யுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். அதன்படி திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையும் தயாராக இருக்கிறது. இதை முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை 9 மணிக்கு வேட்பாளர் பட்டியலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார். அதில் தமிழகம் முழுவதற்கும் பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கையும் மேலும் ஒவ்வொரு தொகுதி சார்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையும் என தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் பிரச்சனை, NLC விரிவாக்கம், வங்கி கடன்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற இருக்கிறது. பெண்கள் நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் முழுவதும் பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கையும் ஒவ்வொரு தொகுதி சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை 9 மணிக்கு வேட்பாளர் பட்டியலை 10 மணிக்கும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார் என்பது குறித்து நமது கடையரி டிவியில் செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம். தமிழகத்தில் 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியல் முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு தொகுதி